லக்ஷ்மி, என்ன ஆச்சுமா? முகம் ஃபுல்லா வேர்வையா இருக்கு. எதனா கெட்ட கனவு கண்டியா? இல்லங்க, ஒன்னும் இல்ல, சும்மாதான். அருண் தன்னோட வாழ்க்கை ஏதோ நல்லபடியா போகுதுன்னு நினைச்சு சந்தோஷமா இருந்தான். அருணுக்கு பிடிச்ச வேலை, லக்ஷ்மி மாதிரி ஒரு நல்ல மனைவின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். வாழ்க்கையும் நல்லபடியா போச்சு. திருமணம் முடிஞ்சு சில நாட்கள்லயே அருண் கிராமத்துல இருந்து சிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டான். திருமணமான சில நாட்கள் எல்லாம் நல்லாதான் போச்சு. ஆனா போக போக தான் லக்ஷ்மிய பத்தி தெரிய வந்துச்சு. லக்ஷ்மி சில நாட்களா அவ முகத்துல ஏதோ ஒரு பயம் தெரிஞ்சது. அவ எப்பயுமே அமைதியா நின்னுட்டு இருக்கா. எதையோ பறி கொடுத்த மாதிரியும் இருக்கா. லக்ஷ்மி, கொஞ்சம் தண்ணி கொடு, ரொம்ப தாகமா இருக்கு. லக்ஷ்மி அருண் சொல்றது எதுவுமே கேட்காம அவ எதையோ யோசிச்சுட்டு இருக்கா. லக்ஷ்மி, கேக்குதா இல்லையா? கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்டேன். நீங்க வந்துட்டீங்களா? இருங்க, நான் போய் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். கொஞ்ச நேரம் போய் டிவி பாருங்க, இதை எடுத்துட்டு வந்துடுறேன். நான் என்ன கேட்டா நீ என்ன சொல்ற? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்பெல்லாம் ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணே இல்லையே. நீங்க தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அருண் அங்க இருந்து அமைதியா போயிட்டான். எதுவும் பேசல. அன்னைக்கு ராத்திரி வழக்கம் போல லக்ஷ்மி அருணும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. நடுராத்திரி 1 மணி ஆச்சு. லக்ஷ்மி வழக்கம் போல பயந்து எழுந்துட்டா. வேலை செஞ்ச டயர்ட்னால அருண் நல்லா தூங்கிட்டு இருந்தான். லக்ஷ்மி பெட்ரூம்ல இருக்க கண்ணாடி முன்னாடி போய் நின்னுட்டு அழுக ஆரம்பிச்சா. மறுநாள் காலையில லக்ஷ்மி எதுவும் நடக்காத மாதிரி அமைதியா கிச்சன்ல வேலை செஞ்சிட்டு இருந்தா. அன்னைக்கு ராத்திரி அருண் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். அப்போ பாக்குறப்போ டிவி, முகம் பாக்குற கண்ணாடி, எல்லா மிரர்லயும் ஒரு வெள்ளை துணி கட்டி இருந்துச்சு. இத பார்த்த அருண்க்கு ஒண்ணுமே புரியல. குழப்பத்துல அமைதியா இருந்துட்டான். லக்ஷ்மி கிட்டையும் எதுவுமே கேட்கல. அன்னைக்கு ராத்திரி அருண லக்ஷ்மியும் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. நடுராத்திரி கரண்ட்டும் போயிடுச்சு, ஃபேனும் ஓடல. அருண் தூக்கத்துல இருந்து எழுந்துட்டான். அடைச்ச, இந்த கரண்ட் வேற போயிடுச்சு. நல்ல தூக்கம். மணி வேற 1 ஆகுது. பரவாயில்ல, இந்த லக்ஷ்மி காத்து இல்லைன்னாலும் நல்லா தூங்குறா. தூங்கட்டும். அருணுக்கு தூக்கம் வரல. பக்கத்துல இருந்த சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்தான். கரண்ட் எப்போ வரும்னு காத்துட்டு இருந்தான். நடுராத்திரி 1:30 மணி ஆயிடுச்சு. லக்ஷ்மி வழக்கம் போல முழிச்சிட்டா. முகம் ஃபுல்லா வேர்வை. லக்ஷ்மி பெட்ரூம்ல இருக்க கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறா. நான் வரல, என்னை விட்டுடு ப்ளீஸ். நான் வரல, என்னை மன்னிச்சிடு, என்னை விட்டுடு. இத பார்த்த அருணுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. எழுந்து போய் லக்ஷ்மி கிட்ட பேசுறான். லக்ஷ்மி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? யார் இருக்காங்க? லக்ஷ்மி எதுவும் பேசாம மயங்கி விழுந்துடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அருண் லக்ஷ்மி கிட்ட பேசுறான். லக்ஷ்மி, உனக்கு என்னதான் ஆச்சு? நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற. ஒழுங்கா உண்மையை சொல்லு. இப்பெல்லாம் நீ சரியில்லை. ஏதோ பார்த்து பயப்படுற. சொல்லு, என்கிட்ட மறைக்காம. நான் உங்ககிட்ட ஒண்ணு உண்மைய மறைச்சிட்டேங்க. நம்ம திருமணத்துக்கு முன்னாடி எனக்கு வேற ஒருத்தர் கூட நிச்சயம் ஆச்சு. கல்யாண தேதியும் முடிவு பண்ணாங்க. என்ன சொல்ற லக்ஷ்மி? கொஞ்சம் தெளிவா சொல்லு. உங்களுக்கு முன்னாடி என்ன வேற ஒருத்தர் நிச்சயம் பண்ணாரு. அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லாவும் பேசினாரு. யாருக்கும் தெரியாம வந்து என்ன பாப்பாரு. அப்போ கல்யாண நேரத்துல அவருக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. அப்புறம் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேங்க. உங்க கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் நடுராத்திரில வந்து என்னை எழுப்புறாரு. என்ன பயமும் முறுத்துறாரு. என்ன அவர் கூட கூப்பிடுறாரு. என்ன சொல்ற லக்ஷ்மி? இவ்வளோ நடந்துருக்கு, நீ என்கிட்ட எதுவுமே சொல்லல. இப்ப பாரு எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னு. சரி விடு, நீ பயப்படாத. நான் இருக்கேன். நான் உன்னை பாத்துக்கிறேன். மறுநாள் அருண் சாமியாரை கூட்டிட்டு வந்து வீட்டுல பூஜை பண்ணா. அருண் வீட்டுல எந்த கண்ணாடியும் இல்ல. முகம் பாக்குற கண்ணாடி, பீரோ கண்ணாடி, லக்ஷ்மி பயப்படுறான்னு எல்லா கண்ணாடியும் துணி போட்டு மூடிட்டான். டெய்லியும் ராத்திரியில கண் முழிச்சு லக்ஷ்மிய நல்லா பாத்துக்கிறான். நாட்கள் இப்படியே போச்சு. அப்போ ஒரு நாள் ராத்திரி அருணும் நல்லா தூங்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ இடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அப்போ லக்ஷ்மி அந்த பீரோ கண்ணாடியில தன்னோட தலைய வச்சு முட்டிட்டு இருந்தா. லக்ஷ்மி, ஏன் இப்படி பண்ற? லக்ஷ்மி. அப்போ அங்க வேகமா காத்தடிக்க ஆரம்பிச்சது. அருண் அந்தரத்துல தூங்க ஆரம்பிச்சான். லக்ஷ்மியையும் காப்பாத்த முடியல. அப்போ திடீர்னு அங்க ஒரு குரல் கேக்குது. லக்ஷ்மி என்னுடையவ. அவளை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அவளை நான் என் கூடவே கூட்டிட்டு போறேன்.
லக்ஷ்மி கண்ணாடியில வேகமா இடிச்சுக்க ஆரம்பிச்சா. லக்ஷ்மி அப்படி பண்ணாத. யார் அது பேசுறது? நான் சொன்ன கேளு லக்ஷ்மி, நீ அப்படி பண்ணாத லக்ஷ்மி. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்த அருண் பெட்ல விழுந்து மயங்கிடுறான். மறுநாள் காலையில அருண் கண் முழிச்சு பாக்குறான். லக்ஷ்மி கண்ணாடியில இடிச்சிட்டே அங்கேயே இறந்து போயிட்டா. லக்ஷ்மி ஏன் இப்படி பண்ண? எதுக்கு என்னை விட்டு போன? இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உன்னை விட்டு இருக்க மாட்டேன். நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்? அன்னைக்கு ராத்திரில இருந்து அருண் லக்ஷ்மிக்காக 1:30 மணிக்கு கண்ணாடி முன்னாடி காத்துட்டு இருந்தான். நீங்களும் யாராச்சும் மிஸ் பண்ணீங்கன்னா ராத்திரி 1:30 மணிக்கு கண்ணாடி முன்னாடி போய் பாருங்க. கண்டிப்பா தெரிவாங்க. தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.